இதுவும் கடந்து போகும். எஸ், நம்ம வாட்ஸ்அப் காண்டாக்டில் இருக்கிற சில பேரோட அபவுட் ஸ்டேட்டஸில் பார்த்துருப்போம், சாங்ஸில் கேட்டிருப்போம், டிராஃபிக்கில் நிற்கிறப்போ ஆட்டோவோட பேக் சைடில் எழுதியிருக்கிறத பார்த்துருப்போம். மார்னிங் மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸ், ஆஃப்டர்நூன் லவ் ஸ்டேட்டஸ், ஈவினிங் லவ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ், அப்புறம் கடைசியாக நைட்டு ஃபீலிங்ஸை ஹீல் பண்ணதா, அதாவது செல்ஃப் ஹீல் பண்ணதா நினச்சி நம்ம ஃப்ரெண்ட் ஜோன்லேயே ஒருத்தர் போட்டுக்கிற ஸ்டேட்டஸாக கூட இதை நம்ம பார்த்துருப்போம். நமக்கு ரொம்பவும் பரிச்சயமான இந்த வார்த்தையையும், பொதுவாக நாம் கடந்து வந்த பாதையையும், லைஃப், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், பீப்புளையும் சின்னதாக ரீகால் பண்ணுற விதமாக, அதாவது நம்ம கூகுள் ஃபோட்டோஸ் மெமரிஸ் மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்குறப்ப ஒருவித படபடப்பு, ஒருவித பூரிப்பு, பயங்கலந்த ஒரு சிரிப்பு, 96 பிஜிஎம் ரோலிங் ஆன் அப்படின்னு ஒரு மிக்ஸ்டு எமோஷனாக தான் இன்றைக்கி எபிசோடு பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா, பார்க்கும்போதே நன்றாக பார்த்து விடு, கடந்து விட்டால் மறுமுறை பார்ப்பது அரிது, பஸ் ஸ்டாப்பில் பார்த்த பெண் அப்படின்னு ஆரம்பித்து, ரசிக்கும் போதே நன்றாக ரசித்து விடு, கடந்து விட்டால் மறுமுறை ரசிப்பது அரிது, ஹேர் ஃபால் அப்படின்ற மாதிரி கஷ்டமாக முடிகிறது தான் கடந்து போதல், இதுவும் கடந்து போகும். இந்த மிக்ஸ்டு எமோஷன்ஸ் பற்றி இன்றைக்கி எபிசோடில் பார்ப்போம். ஸோ தொடர்ந்து பேசலாம், நல்லா பேசுவோம், நல்லதே பேசுவோம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். இது ஒய் பிளட்டு சேம் பிளட்டு வித் மீ டிகே. கம்ப்யூட்டர் ஜி, அந்த இன்ட்ரோவை போட்டு விடுங்க. கனவிதுதான் நிஜமிதுதான், உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். நாம யாரு? நம்மளை பற்றி நாமளே உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு பிம்பம், ஒரு இமேஜ். இந்த இமேஜ் ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரியான சிச்சுவேஷன், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், ட்ராமா, பீப்புள் அப்படின்னு நிறைய விஷயத்த கடந்திருப்போம். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விஷயத்த கடந்து தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு டைமும் ஃபேஸ் பண்ணுற ஃபீலிங்ஸோட தன்மை கண்டிப்பாக மாறுபடுங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த ஃபீலிங்ஸ், எமோஷன், ட்ராமா இதுதான் நம்மளை ஆக்சுவலாக செதுக்கிக்கிட்டு இருக்கு, நமக்கான கிளியர் பாத்தை க்ரியேட் பண்ணி தருது. ஒரு சில ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சிங்க் ஆச்சுன்னா கீழே கமெண்டில் எந்த இன்சிடெண்ட் உங்களுக்கு சிங்க் ஆச்சு, அதோட இம்பேக்ட் என்னன்னு ஷேர் பண்ணுங்கள். 10th போர்டு எக்ஸாம் நல்ல பெர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியாச்சுன்னா நீ உன் இஷ்டத்துக்கு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்து அதே டைலாக் 12th போர்டு எக்ஸாம் வரைக்கும் போகும். அது ஒரு பக்கம். நல்லா ஸ்கோர் பண்ணால் மட்டும் நமக்கு பிடிச்ச குரூப் எடுத்து நம்ம படிக்க விட்டுருவாங்களா? அதுதான் இல்லை. நம்ம சொசைட்டியில் இன்னமும் அது அதோட போக்கில் தான் போய்கிட்டு இருக்கு. நல்லதுக்கு தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு வராத ஒரு விஷயத்த நம்ம தலையில் திணிச்சு இதுவும் கடந்து போகும்னு சொல்லி நம்ம மைண்டில் ஏற்றி விட்டுருக்காங்க. பொதுவாக நமக்கு விவரம் தெரிஞ்ச அப்புறம் நம்ம கடந்து வர்ற முதல் பார்ட் ஆஃப் கடந்து போகிறது தான் வாழ்க்கை. அட, இதுவும் கடந்து போகும். கடந்து போகிறது தானே வாழ்க்கை. ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணி காலேஜுக்கு போகிற காலகட்டங்களில் தான் பொதுவாக பசங்களுக்கு பைக் ரேஸ், பைக் லவ் அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் ஆகும். இந்த டைமில் அடித்து பிடிச்சி சாப்பிடாம சண்டை போட்டு பைக் வாங்குறவங்க மத்தியில் ஃபேமிலி சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிவாக பார்ட் டைம் ஒர்க் பார்க்குற பாய்ஸோட அந்த சிரிப்பில் இருக்குது ஒருவித தைரியமான, நம்பிக்கையான இதுவும் கடந்து போகும். அதே பாய்ஸ் எமர்ஜென்சின்னு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பைக் கேட்குறப்போ நடக்கிற ஒரு விதமான ரிஜெக்ஷன் ஒரு டைப் ஆஃப் கடந்து போதல் தாங்க. மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் கேன் ஃபீல் திஸ். லைஃப், கெரியர்னு ஃபோக்கஸ் பண்ணுறப்போ நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட பேசக்கூட டைம் இல்லாத பட்சத்தில் அவன் அவள் முன்ன மாதிரி இல்லை அப்படின்ற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வகையான கடந்து போதல் தாங்க. அதே ஃப்ரெண்ட்ஸ் பற்றி வீட்டில் அம்மா அப்பா, அந்த பையன் இல்லை அந்த பொண்ணு இப்போ நம்ம வீட்டுக்கு வரது இல்லையே, என்னாச்சு உங்கள் 2 பேருக்குள்ள அப்படின்னு கேட்குறப்ப நாம் தயங்கி சொல்கிற அந்த வார்த்தை நாங்கள் இப்போ அவ்வளோவா பேசிக்கிறது இல்லை, ஒரு வகையான கடந்து போதல் தாங்க. ஒரு பர்சனால் மனசு உடஞ்சி உட்காந்துருக்கிறப்போ அதுக்கு மருந்தாக, ஆறுதலாக வர்ற இன்னொரு பர்சனோட வார்த்தை, நம்மளை ஹீல் பண்ணுற அந்த சப்போர்ட், அது ஒரு வகையான கடந்து போதல் தாங்க. அப்சொல்யூட்லி. ஒரு மனிதனின் காயத்திற்கு மருந்தாக இருக்கிறதும் கண்டிப்பாக இன்னொரு மனுஷனாக தாங்க இருக்க முடியும். எங்கேயோ படித்த ஒரு லைன், ஒருத்தர் துன்பத்துலேயும் துயரத்துலேயும் எவ்வளோ பெரிய துரோகத்துலேயும் லோவாகி நிற்கும்போது இன்னொரு பர்சனோட அன்பை தான் விரும்பி நம்பி இருக்கிறோம். அதுதாங்க மனித இயல்பாகவே இருக்குது. சுமார் 20-22 வருஷம் பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்ட பொண்ணு, அதாவது பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன், ஏரியா பசங்க, ஸ்கூல், காலேஜுன்னு எல்லா ஃபேஸ்லேயும் பார்த்து பார்த்து வளர்த்த பொண்ணை சடனாக ஒரு ஃபோட்டோவை காட்டி இவன் தான் உனக்கு பார்த்துருக்குற மாப்பிள்ளை, போய் மம்பட்டியான் சாங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணு, மேரேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகு அப்படின்னு பேரண்ட்ஸ் பொண்ணுங்க மேலே நடத்துகிற வன்முறை ஒரு டைப் ஆஃப் கடந்து போதல் தாங்க. டியர் பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. பெண்மைக்கு அழகே ஆளுமைங்கிற கிரீடம் தான். மக்களுக்காகவே நான். ஸோ கிவ் சம் ஸ்பேஸ் டு ஹர் அப்படின்ற
பொதுவாக காதல் தோல்வி அப்படின்றது காமனாக எல்லாருமே கடந்து வர ஒரு விஷயந்தாங்க. இந்த டாபிக் உள்ள வந்ததுமே நான் முத்துக்குமாரின் சில வரிகள் ஞாபகத்துக்கு வருது. தாடி வளர்த்து தவி, எடை குறைந்து சிதை, ஊர் எதிர்த்தால் உதை, ஆராய்ந்து அழிந்து போ, மெல்ல செத்து மீண்டு வா, திகட்ட திகட்ட காதலி. லவ் ஃபெயிலியர் இந்த ஃபேஸில் உடஞ்சி போ, குடி, ஃபீல் பண்ணு, ஆனால் ஒன்று சீக்கிரமே அதுலேருந்து மீண்டு வா. லவ் ஃபெயிலியர் இஸ் நாட் அ லைஃப் ஃபெயிலியர் அப்படின்றேன். சுமார் 3 வருடங்களுக்கு முன்பு நம்ம சென்னை ஓஎம்ஆர் சோழிங்கநல்லூரில் ஒரு பிஜியில் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு 7 மந்த்ஸ் இருந்திருப்போம்னு வச்சுக்கோங்க. சேம் அதே பிஜியில் அப்போது அந்த டைமில் நிறைய நியூ ஃபேஸஸை பார்க்குறோம். அதில் எங்கள் மனதை கொள்ளையடித்த சிலர் அப்படின்னே சொல்லலாம். அப்போ 2 ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம். எப்போ பார்த்தாலும் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாங்க. அதாவது அவங்கள பிஜியில் பார்க்குறதே ரொம்ப ரேர்னு சொல்லலாம். அவ்வளோ ஆக்டிவாக ஓடிட்டே இருப்பாங்க. மோஸ்ட்டாக மார்னிங் சாப்பிட்றப்போ தான் அவங்கள பார்க்க முடியும். ஆனால் ஒரு வழியாக ஒரு சாட்டர்டே நைட்டு அவங்க 2 பேரையுமே மீட் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடைக்கிது. ஸோ அப்போ நானும் என்னோடய ஃப்ரெண்டு அந்த 2 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த காணொலியில் நாங்கள் பேசிக்கிட்ட விஷயம் என்னன்னு சொல்கிறேன். அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே ஹையர் ஸ்டடீஸ்க்காக சென்னை வர்றாங்க. எந்தவித ஃபேமிலி டிபெண்டன்சியும் இல்லாமல் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கும் ஏதோ அவங்களால முடிஞ்சால் கொஞ்சம் சப்போர்ட்டாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த 2 பேருமே மார்னிங் ஒரு கெட்டப்பில் பரபரப்பாக கிளம்பி கிளாஸ்க்கு போயிடுவாங்க. ரிட்டன் எப்போ வருவாங்க, எப்போ அந்த பார்ட் டைம் ஒர்க்கு போவாங்க அப்படின்றது தெரியாது. ஆனால் சாலிடாக நைட்டு 1 மணி 2 மணிக்கு தான் வழக்கமாக டின்னரே சாப்பிடுவாங்க. என்னோடய ஃப்ரெண்ட் அவங்கக்கிட்ட கேட்குறான், எப்படி ப்ரோ ஒரே டைமில் 2 விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்க, அதாவது ஸ்டடீஸையும் பேரலாக பார்ட் டைம் ஒர்க்கையும் எப்படி ஒரே டைமில் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு சொன்னது ஒரே பதில் தாங்க. ஏன்னா அவங்க ஒரு நாளுமே ஃப்ரீயாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த 2 பேரோட மைண்ட் செட், வைபு ஆக்சுவலாக சேம். 2 பேருமே ஸ்கூல் டைம்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்னு வேற சொல்லிக்கிட்டாங்க. 2 பேரோட கோலுமே ஆக்சுவலாக ஒன்று தான். என் ஃப்ரெண்டு கேட்ட அந்த கேள்விக்கு அந்த 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு சொன்ன பதில் ஒரே மாதிரி இருந்துச்சு. கடந்து போகிறது தானே ப்ரோ வாழ்க்கை அப்படின்னு அவங்க 2 பேருமே சொன்னது இன்னமும் என் கண்ணுக்குள்ளே நின்றுட்டு தான் இருக்குது. ஃபேமிலி சிச்சுவேஷன், நோ பேக்ரவுண்ட், எந்த சப்போர்ட்டுமே இல்லை அப்படின்னு ரீசன் சொல்லாமல் இன்றைக்கி கடந்தால் நாளைக்கு விடியும் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அந்த 2 பேருமே ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் பண்ண போகிறது தான் அல்டிமேட் கோல்னு சொன்னாங்க. ஸோ இப்போது இந்த எபிசோடில் அந்த 2 பேருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் திரும்பணும்னா அப்படியே இன்னொரு சினாரியோ. என்னோடய நண்பர் ஒருத்தர் டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படின்னு ஒரு பெரிய ஆசையோட ஊர்லேருந்து கிளம்பி சிட்டிக்கு வராரு. வந்த 1 வீக்லேயே அந்த ஆர்வம் ஒரு சில டைரக்டரோட ஒர்க் ஷாப்ஸ், ஷார்ட் ஃபிலிம், அது இதுன்னு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லைக் மயக்கம் என்ன தனுஷ் மாதிரி. இதை விட்டால் எனக்கு வேறு எதுவும் தெரியாது யாமினி அப்படின்ற கான்செப்டில் கம்ப்ளீட்டாக இறங்கிட்டார். ஒரு 1 மந்த் நல்லா போகுது. அதுக்கப்புறம் அவரால் அதை கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியலை. ஏன்னா அவர் வீட்டில் ஜாபுக்காக சென்னை போகிறதா சொல்லிட்டு வராரு. ஆக்சுவலாக வந்து அவர் ஜாப் பண்ணல, அவர் ட்ரீம்காக வர்றாரு, அதுக்காக ஒர்க் பண்ணுறாரு. பார்ட் டைமில் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்லேயும் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டுக்கு உண்மை தெரிய வருது. எந்த ஒரு சான்ஸும் கிடைக்கல. சடனாக ஒரு நாள் கூப்பிட்டு நம்ம திருவான்மியூர் பீச்சில் வச்சு பேசுகிறாரு என்கிட்ட. இந்த மாதிரி ஒர்க்காக ஃபாரின் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு அவர் சடனாக சொன்னதுமே ஒரு நிமிஷம் நானே என்னடா இப்படி அப்படின்ற மாதிரி நானுமே அவர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா அது தெரிய வருது. அந்த செகண்ட் அவர்கிட்ட கேட்குறேன், உன்னோட ட்ரீம், டைரக்ஷன் இதெல்லாம் அப்படின்னு நான் கேட்க வர்றேன். கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன பதில் சிரித்த முகத்தோட, கண்டிப்பாக விட மாட்டேன், கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறேன், என்ன நானே செதுக்கிக்கிட்டு திரும்ப வர்றேன், அது வரைக்கும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அவர் சொன்னது இன்னமும் அந்த பீச்சோட வேவ்ஸ் மாதிரி என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. டிராஃபிக் சிக்னல் லைட் மாதிரி. இந்த வேர்டை 3 டைப்பாக பிரிச்சுக்கலாம். அங்கே ரெட், எல்லோ, க்ரீன். அதாவது ரெட் ஸ்டாப், எல்லோ வெயிட், க்ரீன் கோ. அதையே இங்கே நாம் இந்த வேர்டோட மெர்ஜ் பண்ணிக்கலாம். கடந்து போகிறது தானே வாழ்க்கை, இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும். அங்கே டிராஃபிக் லைட்டில் அந்த 3 கலரும் சிட்டியோட டிராஃபிக்கை அலைன் பண்ணுது. இங்கே இந்த 3 வேர்டும் ஹியூமனையும் ஹியூமனோட லைஃப் ஸ்டைலையும் அலைன் பண்ணுதுங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ் கடந்து போகிறதான வாழ்க்கை, அதாவது ஸ்டாப் ஃபேஸ். சின்ன சின்ன விஷயத்துக்கும் சேஞ்சஸ்க்கும் கூட ரொம்ப ரியாக்ட் பண்ணி அஃபெக்ட் ஆகும். செகண்ட் ஸ்டேஜ் இதுவும் கடந்து போகும், அதாவது வெயிட் ஃபேஸ். இதை தான் பொதுவாக லேர்னிங் ஃபேஸ், அதாவது ரியாலிட்டி புரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜ், ஒரு சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணுற மென்டாலிட்டி வரக்கூடிய ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் எதுவும் கடந்து போகும், கோ அப்படின்ற ஃபேஸ். ஹீ ஆர் ஷீ ரெடி ஃபார் எவ்ரி திங் அப்படின்ற ஒரு ஃபேஸ். ஸோ
3 ஃபேஸும் நமக்கு வேணும். இந்த 3 ஃபேஸ் தான் பீப்புளை, அதாவது நம்மளை செதுக்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் என்ன ஸ்டேஜில் கரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடையார் டிராஃபிக்கில் நிற்கிறப்போ ஸ்ட்ரைக்கான ஒரு கான்டெக்ஸ்ட் தான் இது. ஹாப்பியாக இருந்தாலோ ஆர் சேடாக இருந்தாலோ நாம் மைண்டில் வச்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தாங்க. இந்த நிமிஷம் நிரந்தரம் இல்லை. இதுவும் கடந்து போகும். எதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும், ஆனால் எதுவும் மறந்து போகாது அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி கேட்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல டாப்பிக்கோட உங்களுக்காக சீக்கிரமே வர்றேன். அது வரைக்கும் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் கூட இருக்கவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த வீக் எபிசோட முடிச்சுக்குவோம். See you, bye bye, take care, cheers, DK. இது ஒய் பிளட்டு, சேம் பிளட்டு. பரட்டா